வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பதில் சலாமே சொல்ல மாட்டீங்க. சலாம் சொல்றது சுன்னத்து, அதுக்கு பதில் சொல்றது தான் வாஜிப். கட்டாயமாக சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா நீங்கள்லாம் குற்றவாளிகளாக ஆயிடுவீங்க. ரமதான் மாதத்தில் நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவங்களாக இருக்கணும் இல்லையா? நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தினுடைய 2வது நாள், ஒரு புனிதமான நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு ரமதான் நோன்பு. ரமதான் நோன்பை பற்றிய சிறப்புகளை எல்லாம் தாங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரமதான் நோன்பை அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள் எல்லோரும் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு காண்பித்து தந்ததற்கு காரணம் என்ன என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற நாட்களில் நாம் வைக்கக்கூடிய சுன்னத்தான நோன்பை போன்று இந்த நோன்பு கிடையாது. மற்ற நாட்களில் நாம் வைக்கின்ற நஃபிலான நோன்பை போல இந்த நோன்பு கிடையாது. மற்ற நாட்களில் நாம் நேர்ச்சை செய்த நோன்பை நாம் எப்படி கவனத்தோடு வைக்கின்றோமோ அது போன்ற ஒரு நோன்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நோன்புல மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் நமக்கு காண்பித்து தந்ததின்படி நோன்பு நமக்கு ஃபர்லான கடமையாக ஒரு நோன்பு இருக்கிறது. அதுபோல சுன்னத்தான நோன்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் சுன்னத்தான நோன்பை வைத்து இதில் நீங்கள் நோன்பு வையுங்கள், அல்லாஹ்வினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது போல அவர்கள் காண்பித்து தந்த சுன்னத்தான நோன்பு என்று இருக்கிறது. அதுபோல நஃபிலான நோன்பு, உபரியாக செய்யப்படக்கூடிய நோன்பு என்று ஒன்று இருக்கிறது. 4வது நாம ஏற்படுத்திக் கொள்கின்ற நேர்ச்சை செய்த நோன்பு. யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்களை நீ எனக்கு அமைத்து தந்து விட்டால் நான் உனக்காக வேண்டி நோன்பு வைக்கின்றேன் என்று நமக்கு நாமே கடமையாக்கி கொள்ளக்கூடிய நேர்ச்சை செய்யப்பட்ட நோன்பு. இது கண்டிப்பாக நோன்பு வைக்கணும். அந்த விஷயம் நமக்கு நிறைவேறிச்சு, அந்த ஹாஜத்து நமக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு யா அல்லாஹ், என்னுடைய கடன் ஃபுல்லாக அடையணும், அதுக்காக வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன், நான் நோன்பை நேர்ச்சை செய்து வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த கடன் முழுவதும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டான்னா உடனே நீங்கள் நேர்ச்சை செய்தது போல் அந்த நோன்பை நீங்கள் நிறைவேற்றிடணும். அது நீங்களாக உங்களுக்கே கடமையாக்கி கொண்ட நோன்பு, அது நேர்ச்சை செய்யப்பட்ட நோன்பு. இப்படியாக 4 நோன்பு இருக்குது. இப்போ இந்த 4 நோன்புல மிக முக்கியமாக செய்யப்படக்கூடிய நோன்பு என்ன தெரியுமா? ரமதான் நோன்பு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரமதான் மாத நோன்பை யாராவது அதெல்லாம் இருக்கட்டும்பா, எல்லாம் அலிம்சாமார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ரம்ஜான்ல அதெல்லாம் அப்படிலாம் இருக்குல்ல, நம்ம வச்சா வச்சது, வைக்கலன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது ரமதான் மாத நோன்பை மறுத்தால் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் யோகபித்த முடிவெடுக்கப்பட்ட விஷயம். யாராவது ஒருவர் ரமதான் மாத நோன்பை அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாதாரணமாக கவனக்குறைவோடு அதை எடுத்துக்கொண்டு அதை மறுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் அவர்கள் காஃபிர், மிகப்பெரிய குற்றவாளியாக அவர் ஆகிவிடுவார் என்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு அல்லாஹ் தஆலா எப்போது கடமையாக்கி தந்தான் அப்படின்னா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. இப்போ நம்ம எத்தனாவது ஆண்டில் இருக்கிறோம்? ஹிஜ்ரி 1446. எப்போதுமே நமக்கு ஹிஜ்ரியை
நமக்கு வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. எப்போதாவது கல்யாண பத்திரிகையில் போடுறதுக்காக வேண்டி அதை பார்ப்போம் இல்லையா. ஹிஜ்ரியை வந்து பெருசாக ஒரு இதாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம வந்து பெருசாக நினைக்கிறது. ஆனால் நம்ம எதை நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹிஜ்ரியை தான் பெரிதாக நினைக்கணும். இஸ்லாமிய புத்தாண்டை தான் நம்ம பெரிதாக நினைக்கணும். ஆங்கில புத்தாண்டெல்லாம் உலகத்தார்கள் அவர்கள் கொண்டாடக்கூடிய விஷயம். நம்ம கொண்டாட வேண்டியது வந்து ஹிஜ்ரி புத்தாண்டை தான் நம்ம கவனிக்கணும். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபான் மாதம் 2ஆம் தேதி, நல்லா கவனிக்கணும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபான் மாதம் 2ஆம் தேதி, அந்த தேதி அன்று இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் மாத நோன்பை கடமையாக்கப்பட்டது, ஃபர்து என்று ஆக்கப்பட்டது. அப்ப இந்த ஃபர்து என்று ஆக்கப்பட்ட இந்த ரமலானுடைய நோன்பை வைக்க வேண்டியது யாரின் மீது கடமை அப்படின்னு சொன்னா, சின்ன பிள்ளைங்க மேல கடமை இல்லை. நல்லா கவனிக்கணும். வாலிப வயதை அடைந்த, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வாலிப வயதை அடைந்த ஒவ்வொருவர் மீதும் ஃபர்லான கடமையாகும். அப்ப சின்ன பிள்ளைங்களாம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் கடமையா? கடமை இல்லை. அந்த நன்மையெல்லாம் யாருக்கு சேரும்? அந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு போய் சேரும். அப்போ எந்த வயசுலேருந்து வைக்கலாம்? 7 வயசுலேருந்தே வைக்கலாம். 7 வயதிலிருந்தே பிள்ளைங்களுக்கு நோன்பு வைக்க கற்றுக் கொடுப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், நம்முடைய பெரியார்கள் எல்லாம் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கற்றுக் கொடுத்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ரமலான் மாத நோன்புன்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம்? கடமையான நோன்பா நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு நாமே அப்படியே ஒரு உற்சாகத்தோடு வைக்கிறோம். அப்படி யாராவது பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை கொடுக்கலன்னா, பெரிய வயசு ஆகணும்னு, இல்லைப்பா எனக்கு வயிற்று பிரச்சனைலாம் தான் இருக்குது, எனக்கு வந்து தலை வலிக்கும், எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் சில பேர், என்னுடைய அம்மா அப்பாலாம் என்னை வந்து சின்ன வயசுலயே எனக்கு வந்து நோன்பு வைக்க விடாம என்னை ஆக்கிட்டாங்க, அதனால இப்போல்லாம் நோன்பு வைக்க முடியாது ஹஸ்ரத், நீங்கள் தான் சொல்கிறீங்களே ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை நான் செஞ்சிடுறேன் ஹஸ்ரத், அது எனக்கு லேசு, இது வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இன்னும் சில பேர், குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 16 செய்யதுமார்கள் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் வைப்பாங்க. 16 செய்யதுமார்கள் நோன்பு, 16 நோன்பு வைப்பாங்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய வியாழக்கிழமை, அதாவது 4 வாரங்களில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையை எடுத்து அந்த வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க. அது ரொம்ப பயபக்தியோடு ரொம்ப கடமையாக நினைச்சு நோன்பு வைப்பாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு ஹாஜத்து நிறைவேறுவதற்காக வேண்டி அது மாதிரி வைப்பது. அந்த 16 செய்யுதுமார்களும் கீழக்கரையில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க. ஆக மொத்தம் இது மாதிரியான நோன்பு வைக்கிறாங்கல்ல, இதை வந்து கடமையாக நினைப்பாங்க. இதை கடமையா நினைச்சிட்டு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி ரமலான் மாத நோன்பு விட்டுருவாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க போய் சொல்லுங்களேன், ரமலான் மாதத்துக்கு 30 நாள்லாம் நோன்பு வைக்க முடியாதுப்பா, ஒரு வியாழக்கிழமை ஏதாவது வெள்ளிக்கிழமை அப்படிலாம் வைக்கலாமே தவிர 30 நாள்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பழக்க வழக்கம் இருக்குது. அப்படியும் இருக்கக்கூடாது. ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த மாதத்தில் கட்டாயமாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும். அப்ப யாருக்கு அந்த சலுகை? இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய தலைப்புகள்ல அதுவும் ஒரு தலைப்பு தான். அப்ப நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால வாலிபாக, அதாவது வாலிப வயதை எத்திய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டாயமாக நோன்பு வைப்பது ஃபர்து. சின்ன பிள்ளைங்க நோன்பு வைக்கிறது அதெல்லாம் வந்து சுன்னத்து என்ற அடிப்படையில் போயிடும். இருந்தாலும் அவங்க நோன்பு வைத்த அந்த நன்மை பெற்றோர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அது பழக்கத்துக்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அவங்க நோன்பு வச்சாலும் அந்த பிள்ளைங்களுக்கு நன்மை, நோன்பு வைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாலிப வயதை எத்திய ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. யாருமே இந்த கடமையை விட்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிவிட முடியாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ரமலான் மாத நோன்பை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அளவிற்கு கட்டாயமாக ஆக்கியதற்கு என்ன காரணம் அப்படின்னா 3 காரணம். ஒன்று,
நீங்கள் எல்லாம் சொர்க்கவாதியாக ஆகணுமா? உங்களுக்கு எப்படி ஆகணும்னு ஆசை இருக்குது? நான் என்னவாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும்ல. உங்கள் எல்லாத்துக்கும் சொர்க்கவாசியாக ஆகணுமா? சொர்க்கவாசியாக ஆகணும்னா ரமதான் மாத நோன்பு வைங்க. ரமதான் மாத நோன்பு வச்சிங்கன்னா சொர்க்கத்தினுடைய கதவு உங்களுக்காக திறக்கப்படுகிறது. சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்பட்டுவிடும். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைவதற்கு உண்டான சொர்க்கவாதிகளை 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படும். அப்படிப்பட்ட 70,000 நபர்கள் மட்டும் இருக்காங்க. 70,000 நபர்கள். அந்த 70,000 நபர்கள்ல நம்மளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவான். அப்படி ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? ரமதான் மாத நோன்பை கட்டாயமாக வைத்தே ஆக வேண்டும். ஹஸரத், எனக்கு பிஸ்னஸ்லாம் இருக்குது, எனக்கு வெளிநாட்டுலாம் போக வேண்டியது இருக்குது, அங்கங்கே வரக்கூடிய இதெல்லாம் இருக்குது, பறந்து போகிறது, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கணுன்னா ரொம்ப இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பயணங்கள்லாம் மேற்கொள்ளலாம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கோம். ரமதான் மாதம் வந்து விட்டால் ரமதான் மாதத்தில் அதற்குண்டான இபாதத்துகளுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர வேறொன்றுக்காக நம்மை ஆளாக்கி கொள்ளக்கூடாது. ஒரு விஷயம். 2வது, நரகவாதிகளாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்றால் ரமதான் மாதம் நோன்பு வைங்க. ரமதான் மாதத்துல நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். ரமதான் மாத நோன்பு நீங்க வச்சீங்கன்னா நரகவாதிகளாக நீங்கள் ஆகிவிட மாட்டீர்கள். இது 2வது விஷயம். 3வது, நாளை மறுமையில் பாபுர் ரையான் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்தினுடைய கதவுகளில் மிக முக்கியமான கதவு, அது மிக முக்கியமான வாசல். அதில் நோன்பாளிகளை மட்டும்தான் அதில் அழைக்கப்படும். அந்த நோன்பாளிகளை மட்டும் அழைக்கப்படும் போது அந்த பாபுர் ரையான்ல நிற்கக்கூடிய மலக்கு இருக்கார்ல, அவர் பேர் ரிதுவான். நம்ம மக்தபில் படித்த எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சொர்க்கத்தினுடைய காப்பாளர் யார்? ஹதரத் ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு. அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சொர்க்கத்தினுடைய வாசல்ல நின்று எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நரகத்தினுடைய காப்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் மாலிக். ஹதரத் மாலிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் எப்பவுமே கடுகடுத்து முகத்தோடு தான் இருப்பார். அவரை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். உள்ளமெல்லாம் அப்படியே நடுங்கி போய்விடும். அவரை பார்த்தாலே அவ்வளவு ஒரு முறைப்போட தான் அவர் நின்றுக்கிட்டு இருப்பார். நரகத்தினுடைய வாசல்ல அப்படி நின்றுக்கிட்டு இருப்பார். அவர் பேர் தான் ஹதரத் மாலிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ பாபுர் ரையான்ல ஹதரத் ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு நின்றுட்டு இருப்பார். நோன்பாளிகளை பார்த்த உடனே ஓடோடி வந்து அப்படியே வரவேற்று அப்படியே சொர்க்கத்தினுடைய வாசல்ல கூட்டு போவார். நோன்பாளினா என்ன நோன்பாளி? ரமதான் மாத நோன்பை ஃபர்து என்று நினைத்தே அவர்கள் வைக்கணும். 1. 2வது, ஒவ்வொரு மாதத்தினுடைய 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி நாட்கள், அந்த நாட்கள்ல நோன்பு வைக்கணும். 3வது, அரஃபாவினுடைய நாளில் நோன்பு வைக்கணும். 4வது, பராத் இரவு அன்று அந்த நோன்பு நம்ம வைக்கணும். எத்தனாச்சு? 4 ஆச்சா? 5வது, ஆஷூரா நோன்பு வைக்கணும். 5வது ஆஷூரா நோன்பு வைக்கணும். இந்த 5 நோன்புல யார் வந்து பேணுதலாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாபுர் ரையான் வழியாக ஹதரத் ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்று அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். சொர்க்கத்துக்கு அழைத்து சென்ற உடனே அங்கே வந்து முத்துக்களால் ஆன ஒரு பெரிய ஒரு வசந்த மாளிகை இருக்கும். முத்துக்களால் ஆன வசந்த மாளிகை. அதில் 1000 அறைகள் இருக்கும். அந்த வாசல்ல 1000 அறைகள் இருக்கும். ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் ஒரு ஹூருல் ஐன் பெண்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் ஒரு ஹூருல் ஐன் கண்ணழகிகள் இருப்பாங்க. அதில் முக்கியமாக இந்த நோன்பாளி நுழைகிறார்ல, அதில் இந்த உலகத்தில் அவர் எந்த ஒரு பெண்ணோடு சாலிஹான மனைவியாக அந்த பெண்ணை ஆக்கி கொண்டு அந்த பெண்ணோடு வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்தாரோ, அந்த பெண்மணியும் அந்த 1000 அறைகளில் ஒரு அறையில் ஹூருல் ஐனாக ஆக்கப்பட்டு அவர்களும் இருப்பார்கள். ஹூருல் ஐனாக ஆக்கப்பட்டு அவர்களும் இருப்பார்கள். அந்த பெண்ணும் அவர்கள் இருக்கின்ற போது
ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் இருப்பாங்கல்ல, அது கண்ணாடி மாளிகை மாதிரி தானே இருக்கும். ஆனா இந்த அறைக்குள்ள இருக்கிறது அந்த அறைக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியாது. அந்த அறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த அறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த அறைக்குள்ள இருக்கிறவங்கள அதை பற்றி தெரியாது. இப்படியாக 1000 அறைகள் கொண்ட அந்த வசந்த மாளிகை இருக்கும். இதெல்லாம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. ஹதீஸ்ல சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல எல்லாத்துலேயும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க வேணாலும் அந்த ஹதீஸை பாருங்க. அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, அந்த 1000 அறைகளில் நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள். அந்த நோன்பாளிகள்ல ஒரு நோன்பாளிக்கு ரொம்பவும் கண்ணியம் தரப்படும். ஒரு நோன்பாளிக்கு ரொம்பவும் கண்ணியம் தரப்படும். என்ன நோன்பாளி? ஒவ்வொரு வாரத்திலையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைத்த நோன்பாளியை ரொம்பவும் கண்ணியப்படுத்தப்படும். ஏன்? காரணம் என்ன? இவ்வளோ நோன்பு வச்சிருக்கிறாரு, அவரை விட இவரை ஸ்பெஷலாக கண்ணியப்படுத்துவோமா? ஆமாங்க, அவர் விஐபி. அவர் யாரு? விஐபி. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறவர் இருக்காரு, அவர் விஐபி. நோன்பாளிகள்லேயே ரொம்ப பெரிய விஐபி. நம்மலாம் ஒரு சேர் போடும்போது ஃபஸ்ட்டு விஐபின்னா தனியாக ஒரு சேர் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஐபியில் உள்ளவர். அவர் யாருன்னு சொன்னால் ஒவ்வொரு வாரத்திலையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறவர். ஏன் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு கண்ணியம் அப்படின்னா, அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறையை ஒவ்வொரு வாரமும் அவர் கடைபிடித்த மனிதராக அவர் இருப்பதோடு மட்டுமல்லாம, மலக்குமார்கள் அவருடைய பேரை போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய ரௌதா ஷரீஃப்ல நின்று, யா ரசூலல்லாஹ், இன்னாருடைய மகனார் இன்னார் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய சொல்லின் அடிப்படையில், உங்களுடைய செயலின் அடிப்படையில் திங்கட்கிழமை நோன்பு வைத்து ஸலவாத்து சொல்லி உங்கள் மீது அல்லாஹு தஆலாவிடத்தில் அருள் பொழிய செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மலக்கு சொல்லும்போது, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இவருக்கு ஷஃபாஅத்தை, எனது ஷஃபாஅத்தை, சிபாரிசை இவருக்கு கடமையாக்கி வைப்பாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்வாங்க. அதனால நபி அவர்களுடைய துஆவை இந்த உலகத்திலேயே பெற்றுவிட்ட நோன்பாளியாக அவர் இருக்கிறதுனால, அவர் நோன்பாளிகளிலேயே மிக ஸ்பெஷலான விஐபியான ஒரு நோன்பாளியாக இருக்கிறார் அப்படின்னு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே அப்படிப்பட்ட ரமலான் மாத நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம். அதை சாதாரணமாக நாம் நினைத்துவிடக்கூடாது. அதில் கவனத்தோடு நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களுக்கும், நம்முடைய சாலிஹான வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களுக்கும், நம்முடைய சாலிஹான மனைவிமார்களுக்கும், அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை அதிகம் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அதில் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக்கையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக.